Hi friends, welcome to Amman Shopping வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு silk thread Dori எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு silk thread எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு wooden bead எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் glue அப்புறம் இந்த மாதிரி ஒரு cotton cord எடுத்துக்கோங்க. இது hand embroidery thread ன்னு சொல்லி கேட்டிங்கனா கிடைக்கும். அதுக்கு அப்புறம் scissor அப்புறம் வந்து நம்ம terracotta யூஸ் பண்றோம் இல்லீங்களா black color thread சோ அது வந்து 1.5 mm சைஸ் எடுத்துக்கோங்க இதோட லெந்த் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 50 cm இருக்கணும் சோ ரெண்டா மடிச்சு விட்டீங்கன்னா இந்த பக்கம் 25 அந்த பக்கம் 25 சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த wooden ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சிசரோ இல்ல வேற ஏதாவது வெச்சு கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசு பண்ணிடாதீங்க அப்புறம் லூஸ் ஆயிடும் சோ ரெண்டு ஹோல்லையுமே வெச்சு இப்படி திருப்பிட்டீங்கன்னா கொஞ்சமா பெருசாயிடும் சோ இது ரெண்டை இப்படி ரெண்டா மடிச்சிட்டு இந்த பாயிண்ட் இருக்கும் இல்லீங்களா ஜாயிண்ட் பாயிண்ட் அந்த ரெண்டையுமே இப்படி இந்த பீட்ஸ் குள்ள விட்டுறணுங்க இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா இப்படி ஒரு அட்ஜஸ்டபிள் பீட் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டு எண்டையுமே வந்து நம்ம கொஞ்சமா லூப் விட்டு நம்ம வந்து thread போட்டு கட்ட போறோம் சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த எண்ட் இருக்கு இல்லீங்களா ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க நல்லா பிரஸ் பண்ணி மடிச்சிட்டீங்கன்னா சோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க் விழுந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து க்ளூ எடுத்துக்கோங்க நம்ம இந்த இடத்துல வந்து thread வச்சு சுத்த போறோம் சோ என்ன பண்ணனும்னா இந்த இது finish ஆகுது இல்லீங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம க்ளூ வைக்க ஆரம்பிச்சிரணும் சோ லைட்டா கொஞ்சம் முன்னாடி இந்த கார்னர்ல இந்த மாதிரி கொஞ்சமா க்ளூ வெச்சுக்கோங்க சோ இத நல்லா பிரஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த கம் இருக்கு இல்லீங்களா இதுக்கு மேல இப்படி பிரஸ் பண்ணி அப்படியே வைண்டிங் பண்ணிட்டே வரணுங்க சோ ஒன்னு மேல ஒன்னு அப்படி பண்ணாதீங்க தள்ளி தள்ளி நெக்ஸ்ட் டைட்டா க்ளோசரா இப்படி சுத்திட்டே வாங்க சோ இதோட நீங்க finish பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு லூப் மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க டெட் எண்ட்ல சோ அப்பதான் நீங்க இதல வந்து ஜம்ப் ரிங் மாட்டி ஜுவல்லரி கூட அட்டாச் பண்ண முடியும் சோ இங்க விட்டுட்டு கொஞ்சம் லெந்த் விட்டு இப்படி கட் பண்ணிருங்க அதுல லேசா இந்த மாதிரி க்ளூ தடவி அத அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க சோ இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கோங்க சோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே கட்டிட்டு
முடிச்சிருங்க. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து கட்டணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த சில்க் த்ரெட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு அட்டையிலையும் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கையிலேயே கூட வச்சு பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டை விரலில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் அவ்வளோதான் கணக்கு கிடையாது. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து ஓரளவுக்கு தின்னாவே இருந்தால் போதும்னு நினைப்பாங்க, ஒரு சிலருக்கு நல்லா திக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இந்த அளவு போதுங்க. இந்த எண்டில் இப்படி கட் பண்ணிவிட்டு சென்டர் பிடிச்சி இப்படி வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளோட இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதை யார்கிட்டையாவது கொடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்க சொல்லுங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்ம சில்க் த்ரெட் இப்படி விட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா இந்த பிசுரெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த எண்டை அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு திருப்பி நம்ம த்ரெட் இருக்கு இல்லைங்களா, சில்க் த்ரெட்டு, அதையே நல்ல லென்த்தாக எடுத்து 4 ஸ்ட்ராண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஸ்ட்ராண்டாக மடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் த்ரெட்டில் இப்படி வச்சு நல்லா டைட்டாக 2 சுற்று சுற்றிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக கட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இந்த இடத்துல நாட் போட்டுக்க வேண்டியதாங்க. திருப்பி இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை இப்படி கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு கட் பண்ணிடுங்க.
ஃபைனலாக எல்லாத்தையும் இப்படி ஒன்றா பிடிச்சி லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேக் டோரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஒன்று கட்டினீங்க இல்லைங்களா, அது சேம் த்ரெட்டில் கட்டலாம். அப்படி இல்லைன்னா கோல்டன் ஜரி கூட வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க, பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.